ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜீவியை. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு குக்கிங் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேங்க. கருணைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, சூப்பராக ஒரு கருணைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். கருணைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இதனோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாக மிளகா சேர்ந்து அரைச்ச தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே இந்த கருணைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும், தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி சும்மா மூடி விட்டு அந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திறந்துக்கிறேன். இப்போ இந்த கருணைக்கிழங்கையும் இதனோடவே சேர்த்துக்கிறேன். கருணைக்கிழங்கு நல்லா மசாலாவோட கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். ஒரே விசில் தான் நம்ம விட போகிறோம். அதிகமாக விட்டோம்னா நிறைய வெந்துடும். ஒரே விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரை பண்ண போகிற கருணைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா எடுத்து வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் கருணைக்கிழங்கை தவா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தவாவில் எண்ணெய் சேர்த்து மிச்சம் இருக்கிற கருணைக்கிழங்கையும் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம சூப்பரான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கருணைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், கர்ட் ரைஸ் இதனோடலாம் பயங்கர காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும் போது இன்னுமே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. அட்ராக்டிவ் யம்மி கருணைக்கிழங்கு ஃப்ரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு
பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.